நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஏசாயா 46 அதிகாரம் 4வது வசனம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். தெய்வங்களை கையில் தாங்குவதையும் ஏந்தி கொண்டு போவதையும் சுமப்பதையும் பார்க்கின்றோம். ஆனால் நம்மை தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் நம்மை ஏந்தி உற்பத்தியான அந்த நாள் முதல் நம்மை தாங்கினவர், நம்முடைய இந்த வயது வரைக்கும் செய்து வந்தவர், இனிமேலும் நம்மை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று வாக்களித்து நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. பிறந்தவுடன் எந்த குழந்தையும் தன்னுடைய பெற்றோர் தன்னை நன்றாக பார்த்து கொள்ளவில்லை என்று சொல்வதை கேட்டதாக சரித்திரமில்லை. ஆனால் இன்று முதிர் வயதில் இருக்கும் பெற்றோர் பயப்படுகிற காரியம், தங்கள் பிள்ளைகள் தங்களை கவனிப்பார்களோ அல்லது கைவிட்டு விடுவார்களோ. அழகாய் அருமையாய் பிள்ளைகளை வளர்த்தும் அருகிலிருந்து அன்பு செலுத்தாமல் பிரிந்து வாழக்கூடிய காலங்களை எண்ணி கலங்கி கொண்டிருக்கலாம். நம்மை விசாரிக்க, நேசிக்க, அன்பு செலுத்த, சேர்த்து கொள்ள பலனற்ற வேளையில் யாரும் இல்லை என்ற எண்ணத்தை தூக்கி போடுவோம். நம்மை எந்நேரமும் எண்ணிக்கொண்டிருக்கும், எண்ணிலடங்காத நன்மைகளை நமக்காக செய்து வரும் நல்லவரும் நம் வாழ்நாளெல்லாம் போதுமானவருமான இயேசு கிறிஸ்துவின் வாக்கை வாழ்க்கை முழுவதும் பிடித்து கொள்வோம். இடியே விழுந்தாலும் அவருடைய மடியில் இருப்பதாக நாம் நினைத்து சந்தோஷமாயிருப்போம். சளைக்காமல் நமக்காக செய்த பெற்றோரை சலித்து கொள்கிறோம். இயேசு தாம் சிலுவையில் அறையப்படும் போது கூட உலகத்தில் தன்னை பெற்ற தாயாகிய மரியாளை தன்னுடைய சீஷன் வசமாய் ஒப்படைத்த ஒப்பற்ற தெய்வம். நம்மை அவரிடம் ஒப்படைத்து விடுவோம். வாழ்நாளெல்லாம் அவர் நம்மை ஏந்துவார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நீர் எங்களை ஏந்தி சுமந்து தப்புவிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.